எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல இருளின் அமைதி கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். கண்ணை முடிச்சு பார்க்கக்கூடிய சீதாவுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் மொயமொயன்னு தெரிய சுத்தி இருக்கக்கூடிய இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. கண்ணை முழிச்சு பார்த்தவ வேற ஏதோ ஒரு இடத்துல பெட்ல படுத்துட்டு இருக்கதை உணர்ந்துட்டு வெறுக்குன்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சவ சுத்தியும் முத்தியும் பார்த்து, ஐயோ நான் எங்க இருக்குன்னு தெரியல. அம்மா, அம்மா, ஏங்க, கண்ணன், எங்க இருக்கீங்க? கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க 10 நிமிஷமா யாருமே வரல. மாசமா இருக்கிறவ தனியா ஒரு ரூம்ல வெளியில போக முடியாத அளவுக்கு கதவை சாத்தி வச்சுட்டு போனது யாரா இருக்கும்? நைட்டு தூங்கும்போது கண்ணன் பக்கத்துல இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது யார் இவங்க கூட்டு வந்திருக்க முடியும்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கரெக்டா பிளேட்ல நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸோட கண்ணன் உள்ள வராரு. கூடவே கையில ஒரு டம்ளர்ல பச்சை கலர்ல என்னமோ வச்சிருக்கிறாரு. உள்ள வந்து கதவை சாத்த வந்த கோவத்துக்கு சீதா எந்திரிச்சு, என்னையா அதெல்லாம், எங்க கூட்டு வந்திருக்க? சீதா, அதெல்லாம் விடு, இந்தா இதை சாப்பிடு. என்ன சாப்பிட்டோம்? இதெல்லாம் சாப்பிடு, உனக்கு ஒன்று சொல்றேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம். அங்கே போய் இதெல்லாம் நான் சாப்பிட்றேன். எனக்கு எங்கள் அம்மா பார்த்தா தான் சரிப்பட்டு வரும். சீதா, உங்கள் அம்மா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல இதை சாப்பிடு. எனக்கு ஒன்றுமே புரியல கண்ணா, நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம தனியாக வந்துட்டோம், நம்மளே இனிமேல் எங்கேயும் போக முடியாது. கண்ணன் அப்படி சொன்ன உடனே கோவப்படக்கூடிய சீதா கண்ணனை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா. கண்ணன் கையில் இருக்கக்கூடிய தட்டு கீழே விழுந்துருது. அதுக்கு கூட பொறுமையாக இருக்கக்கூடிய கண்ணை மெதுவாக கீழே குமிஞ்சு தட்டில் அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் வச்சுட்டு, சரி விடு, அதெல்லாம் நான் கழுவி எடுத்துகிட்டு வரேன். முதல்ல வா, வந்து இந்த ஜூஸை குடி. நான் எதையும் குடிக்க மாட்டேன், முதல்ல எங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவள் சொல்லவே அவளை பொறுமையாக கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாரு கண்ணன். இங்கே பாரு, நமக்கு பிறக்க போகிற குழந்தை இப்படி தான் பிறக்கணும், நீயே முன்னாடி முடிவு பண்ணிக்கிறது தப்பு. நானே முன்னாடி ஒன்றும் முடிவு பண்ண கிடையாது. ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்கல்ல, நமக்கு பிறக்க போகிற குழந்தை இப்படி தான் பிறக்க போகுதுன்னு. அதனால தான் நான் வந்து இந்த குழந்தைய கலைக்கலான்னு சொல்கிறேன். இப்போ கலைச்சா உன் உயிருக்கு ஆபத்தாயிரும். ஏற்கனவே ஒரு குழந்தைய உயிருக்கு போராடி உன்னை கலைச்சி எடுத்துருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பிறக்கிற குழந்தை நல்லா தான் பிறக்கும். நீ எனக்காக இதை குடி. இங்கே பாரு, என்னை இங்கேருந்து முதல்ல விடுறையா இல்லையா? இது நல்ல ஒரு மூலிகை. இந்த மூலிகை குடிச்சா வயிற்றுல எப்பேற்பட்ட குழந்தை கூட நல்லபடியாக பிறந்துடுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். இந்தா இதை குடி. சொல்லும் பொழுது கண்ணனுடைய வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்க சீதா உடனே, இல்லை நான் முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு போகிறேன், நீ வீட்டுக்கு வா, எங்கள் அம்மாவோட சேர்ந்து பேசிக்குவோம். சீதா அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கவே தான் கையில் இருக்கக்கூடிய டம்ளரை ஓரமாக வச்சுட்டு சீதாவை ஓங்கி அடிக்கிறாரு. முதல்ல கண்ணை எதிர்த்து பேசுனது கூட கிடையாது. ஆனால் ஓங்கி அரைஞ்சதை சீதானால தாங்கிக்கவே முடியல. என்னடா கண்ணா இதெல்லாம், நீ ஏன் இப்படி பண்ணுற? நான் தாண்டி பண்றேன். இந்த குழந்தை எந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டாட முடியும்னு எனக்கு தெரியும்டி. முதல்ல உட்காருடி. கண்ணனுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கடுமையா போக சீதா பதட்டத்துல அப்படியே கீழே உட்கார்றா. இந்த ரூமை விட்டு நீ வெளில போகவே முடியாது. உன் வயிற்றுல இருக்கிற ஏன் குழந்தைய இன்னும் 5 மாசம் கழிச்சு நல்லபடியா பெத்து எல்லாரும் மாதிரி நார்மலான மனுஷனா அவனை வளர்த்து இந்த சொசைட்டில நானும் ஒரு நல்ல பிள்ளை பெற்றிருக்கேன்னு காட்டணும்டி. அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லா மூலிகை மருந்து சத்து எல்லாத்தையும் கொடுப்பேன். அதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். கண்ணா, நீ பண்ற தப்பு. நம்ம இப்படி பண்றதுக்காக நமக்கு நிறைய செலவாகும். அந்த செலவில் உன்னால் சமாளிக்க முடியாது. அதனால தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறேன். சம்பாரிச்சு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இதை குடி. கண்ணன் மறுபடியும் ஒரு கத்த வேற வழியே இல்லாம சீதா பயந்து போய் டம்ளர் வாங்குறான். வாங்கினவ குடிக்கலான்னு சொல்லி பக்கத்துல போகும் பொழுது அந்த கஷாயத்துல இருந்து அப்படி ஒரு வாசம், அதை அவனால ஜீரணிக்கவே முடியல. என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் கண்ணனுடைய வற்புறுத்தல் அந்த கசாயம் அவளோட வாய்க்குள்ள போகுது. அவளுக்கு என்னென்னமோ பண்ணுது. பெரட்டி எடுத்து வாந்தி வர மாதிரி இருக்க அவளை வாந்தி எடுக்கக்கூடாதுன்னு அவன் வாயை பொத்திக்க அவள் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் உள்ள முழுங்குறான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே அவளுக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. டெய்லி ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு கஷாயம். அந்த கஷாயத்தினோட கசப்பை அவனால் தாங்கிக்கவே முடியல. டாக்டர் சொன்ன மருந்து ஸ்கேனு எதுவுமே இல்லை. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு அந்த குழந்தைய ஒழுங்காக பெற்று எடுக்கணும் அப்படிங்கிறதுல அவள் மேலே கவனத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு கிடைச்ச எல்லாத்தையும் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறான். அது குறைக்கி யாரோ ஒருத்தரோட ஐடியானால என்னென்னமோ மருந்துன்னு காலையிலையும் சாயங்காலையும் பச்சை கலரு மஞ்சள் கலர்னு மாற்றி அவள் வாயில் கஷாயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்படியே அந்த குழந்தை நல்லா வளருதுங்கிற நம்பிக்கையில் கண்ணன் அந்த செயலை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க, கண்ணன் எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கான டெலிவரி டேட்டு
நெருங்க ஆரம்பிக்குது. தலையில கையை வச்சு ரிப்போர்ட்டே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதிக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு ராகவ். ராகவ் வந்து உட்கார்ந்த உடனே மதி ஒரு நிமிஷம் ராகவை பார்க்க மதியோட மூஞ்சில அப்படி ஒரு கலவரம். மேம், டிஸ்டர்பா இருக்கீங்களா? டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை ராகவ், டென்ஷன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. இந்த கேஸை நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. பிரியாவோட குழந்தையிலிருந்து கிடைச்ச விஷயமும் அந்த எலும்புக்கூடு அந்த குழந்தைகிட்ட கிடைச்ச விஷயம் ஒன்னே தான் இருக்குது. அப்போ அந்த 2 கொலைகளுக்கும் காரணமானவன் ஒரே ஆள் தான். ஆனால் அவள் ஏன் இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்னால் யூகிக்க முடியுது. இருந்தாலும் அவள் எப்படி நம்ம அவனை ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. மேம், அவன் 2 குழந்தைகளும் இந்த இடத்துல தான் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பிரியாவும் இந்த ஏரியாவில் தான். பிரியா கிடைச்ச இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் அந்த எலும்புக்கூடும் கிடைச்சிருந்துருக்குது. அப்படி இருக்கும் பொழுது குற்றவாளியே இந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமாம் ராகவ், கண்டிப்பாக அவன் இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். மற்ற குற்றவாளிகளாக இருந்தால் கூட அங்கங்கே மாறி போயிருப்பாங்கன்னு நினைக்கலாம். பட்டு இவன் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கி அது மூலமாக குழந்தை அல்லது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாகவோ பிறக்கிற நேரத்துலையோ அது உயிர் போகிறத கொஞ்சம் கூட துச்சமாக மதித்து அவன் அதை கண்டுக்காமல் அனுப்புகிறான்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வேணும்னா பதில் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். யார் மேம்? அந்த குற்றவாளியால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ அவனை நம்ம கண்டுபிடிக்கணுமே மேம். அதுக்கு எந்த க்ளூமே நமக்கு கிடைக்கலையே. இல்லை ராகவ், க்ளூ கிடைக்காம இருக்காது. நாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக யோசிக்காமல் இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரியா பற்றின விஷயங்களை நாம் 2-3 வாட்டி ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரியாவை தொலைஞ்சு போனதுக்கப்புறமா அந்த ஸ்டேஷனோடைய போலீஸ் கம்ப்ளீட்டாக சிசிடிவியில் மட்டும்தான் தேடிட்டு இருக்காங்களே தவிர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே தேடாமல் விட்டுட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, லவ் பண்ண பையன் எல்லாரும் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும் பொழுது பிரியா காணாமல் போய் கொஞ்ச நேரத்துலேயே அவருடைய மொபைல் வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஸோ மொபைலை வச்சு லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. பட் ராகவ் மேம், பிரியாவோட அந்த பழைய நம்பர் இப்போ ஆக்டிவில் இருக்கா? அது ஒருவேளை ஆனில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அது க்ளூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேம், ஷியோர் மேம். அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுது. சொல்லுங்கள் மேம். இன்ஸ்பெக்டர் மதி தான் மனசுக்குள்ளே தோணக்கூடிய அந்த ஐடியாவை சொன்ன உடனே ராகவுக்கு வந்த முதல் சந்தேகம், மேம் இது பாசிபிள் தான் ராகவ். நமக்கு எந்த க்ளூவுமே கிடைக்காதப்போ இதை நாம் செஞ்சுதான் ஆகணும். பட் மேம், அது பயங்கரமான ரிஸ்க் ஆச்சே. ஏன்னா கோயம்புத்தூர் சைட்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய ரூட்ஸு, ஏரியா எல்லாமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சின்ன சின்ன ஏரியாவும் இருக்குது. அப்படி வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்கிற ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் ஒர்க் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ராகவ், ஒர்க் அதிகம்னு நாம் நினைக்கக்கூடாது. நம்ம போலீஸ் நம்ம பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸில் குற்றவாளி நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு க்ளூ இது மட்டும்தான். இதை தவிர நமக்கு வேறு எந்த க்ளூவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவன் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல அவன் மாட்டியிருப்பான். பிரியா காணாமல் போய் 1 இயர், பட் இவ டெலிவரி கரெக்டாக 1 இயர் ஆகி நடந்திருக்குன்னா அவள் 10 மந்த்ஸ்க்கு முன்னாடி கன்சீவ் ஆயிருந்திருக்கணும். அப்போ அந்த குற்றவாளி அந்த இடத்துல இருந்து இம்மீடியட்டாக பிரியாவை கடத்திட்டு திண்டுக்கல் வந்திருந்திருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா மேபி அந்த குற்றவாளியை நம்ம ஓரளவுக்கு நெருங்கிடலான்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ராகவுக்கு விஷயம் புரியுது. அப்போது மதி சொன்ன விஷயத்த செஞ்சு பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு மொபைலை எடுத்துக்கிட்டு ராகவ் அங்கேருந்து கிளம்புறான். ஃபோன் பண்ணி பிரியாவோட நம்பர் ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு மதி கொடுத்த க்ளூவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவனும் சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். ஒரு 55-56 கிலோ இருந்த சீதா இப்போ ஒரு 79-80 கிலோவுக்கு பக்கமாக இருப்பா. ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்பவே உடம்பு வந்த மாதிரி தெரியுது. ஆனால் அது எல்லாமே சாப்பிட்டு வந்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு காற்று, உப்பு அதனால ஏற்பட்ட மாதிரி தெரியுது. முகம், கண்ணம் எல்லாம் பயங்கரமாக வீங்கி கிடக்க, உடம்புல எல்லா பகுதியிலையுமே நல்லா சதை வந்த மாதிரி இருக்குது. வயிறு ரொம்பவே பெருசாக இருக்க, அவளோட கண்கள் எல்லாம் கருவளை வளைஞ்சு தலைமுடியெல்லாம் சரியாக சீவாமல் அவள் முகமே பார்க்கறக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவளுடைய பார்வை மட்டும் கிடையாது, அவனுடைய மனநிலையும் சரியில்லை. பெட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடியனால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. கால் அவ்வளோ தூரத்துக்கு வீங்கி இருக்குது. கரெக்டாக பிளேட்டில்
ஆப்பிள் நட்ஸுன்னு வச்சுக்கிட்டு கையில் ஒரு பெரிய டம்ளரில் பச்சை கலரில் ஜூஸை வச்சுக்கிட்டு உள்ளே வரக்கூடிய கண்ணனை பார்த்து அவள் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. கண்ணெல்லாம் படபடப்பாகி தண்ணி ஒழுக பக்கத்தில் வந்தவன் அந்த தட்டையும் டம்ளாரையும் கீழே வச்சுட்டு அவள் கண்ணை தொடச்சி விட்டு, என்னம்மா இன்னும் டெலிவரிக்கு 1 வாரம் தான் இருக்குன்னு பயமாக இருக்கா? கவலைப்படாத, நம்ம குழந்த நல்லபடியாக பிறந்துடுவான், நீ எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவள் பார்வை என்னமோ அந்த ஜூஸ் மேலேயே இருக்குது. வாயை திறந்து இவங்கிட்ட கேட்கலாமா? கேட்டால் மறுபடியும் பிரச்சனை வருமோ? அடிப்பானோ? கொடுமைப்படுத்துவானோ? இல்லை இன்னும் ஏதாவது பண்ணுவானோங்கிற பயத்தில் இத்தனை நாளாக குடிச்சிட்டு இருந்தவ இன்னைக்கு வேற வழியே இல்லாமல், என்னால் இதை குடிக்க முடியாது, எனக்கு சுத்தமாக இது மேலே இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்ல கோவப்பட்டவன் டக்குன்னு அவள் கையை பிடிக்கிறான். இந்த முறை அவனை எதிர்த்துறணும்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டவ வேகமாக எந்திரிச்சு நடக்கலாம் அப்படிங்கும் பொழுது அவளோட முடியை பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளுறான். முடியை பிடிச்சி தள்ளின உடனே சைடாக போய் விழுந்தவ ஒரு பக்கம் வலிக்கிறதுனால எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு, என்னை விட்டுரு கண்ணா, என்னால் இதெல்லாம் குடிக்க முடியாது கண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் 1 வாரம் தான், குழந்தை பிறந்துருச்சுன்னா உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், என் குழந்தை என்ன மாதிரி பிறக்காது, உன்ன மாதிரி தான் பிறக்குன்னு அந்த சொசைட்டி காட்டணும், அதனால நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வா குடி வா. மறுபடியும் அவனை எதிர்த்துக்கிட்டு ஓடலான்னு போகும் பொழுது டக்குன்னு அவளை பிடிச்சி இழுக்க தெரியாதனமாக ஸ்லிப் ஆகி கட்டலோட கம்பியில் அவளோட வயிறு அடிக்க அவளுக்கு வலி ரொம்ப வர ஆரம்பிக்குது. சீதா வழியில் துடிக்கிறத பார்த்துட்டு வேக வேகமாக கண்ணை சீதாவை தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறான். சீதா அவனை பார்த்து கையெடுத்து, கண்ணா என்னை விட்டுரு, நான் இப்படியே போயிடுறேன், என்னை விட்டுரு, நான் அந்த குழந்தைய பெற்று உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன், ஆனால் என்னை விட்டுரு, எனக்கு பயமாக இருக்குது, நான் செத்துருணும்னு, நான் எங்கள் அம்மா கிட்ட போனாவது கொஞ்சம் உயிரோடு இருப்பேன், என்னை விட்டுரு கண்ணா. கேட்காம அவன் பாட்டுக்கு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனை வச்சு க்ளோஸ் பண்ணுறான். கொஞ்சம் நேராக சீதாக்கு இடுப்பு வலி ரொம்பவே அதிகமாக வர ஆரம்பிக்குது. சீதாக்கு நல்லாவே தெரியுது அது டெலிவரி பெயின் தான் அப்படின்னு. வேற வழி இல்லாமல், கண்ணா டெலிவரி பெயின் வந்த மாதிரி இருக்குது கண்ணா, யாரையாவது கூட்டிகிட்டு வா கண்ணா ப்ளீஸ் கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை வேக வேகமாக வெளியில் வந்து சீதா இருக்கக்கூடிய ரூமை லாக் பண்ணிட்டு எங்கேயோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு போகிறான். போனவன் கரெக்டாக 3/4 மணி நேரம் கிளம்பிச்சு கதவை திறந்து பார்க்கும்பொழுது சீதா ஃபுல்லாக வாந்தி எடுத்து வச்சிருக்கிறா. இன்னும் அவள் அரை மயக்கத்தில் அந்த வலியை பொறுக்க மாட்டாமல் கண்ணெல்லாம் சொருகி கிடக்கிறா. சீதாவுக்கு டெலிவரிக்கான எல்லா அறிகுறிகளும் வந்துருச்சு. அவன் கூட்டிகிட்டு வந்த பாட்டி உள்ளே போய் கதவை சாத்திக்க கண்ணனும் உள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அந்த பாட்டி தான் கண்ணனுக்கு இந்த மருந்து கூட அந்த மருந்தை கூடன்னு சொன்ன பாட்டியா என்னன்னு தெரியல. கண்ணன் நம்பிக்கையோட வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். உள்ளே போன பாட்டி கரெக்டாக 20 நிமிஷம் கழிச்சு கதவை திறக்க எட்டி பார்க்குறான். கண்ணை கட்டி பார்த்த உடனே அங்கே அரை உசுரோட கிடக்கக்கூடிய சீதாவுக்கு வாயிலிருந்தெல்லாம் தண்ணி வந்து அவ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகி போய் ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறா. ஏற்கனவே வாந்தி எடுத்தவளுக்கு இப்போ இன்னும் வாயில விடாம தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டி குழந்தைய ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய தொட்டில் படுக்க வச்சிருக்க, ஏற்கனவே தான் குழந்தைக்காக வாங்கி வச்ச தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு போறவன் சீதாவை ஒரு துளி கூட கண்டுக்கல. முன்னாடி நடந்து போனவன் பாட்டியை பார்த்து, பாட்டி எல்லாமே பண்ணிட்டியா? இல்லைப்பா, அது நான் கேட்டது எல்லாமே பண்ணிட்டியான்னு கேட்டேன். தொப்புள் கொடி அடுத்தாச்சு, ஆனால் வயிற்று சுத்தம் பண்ணணும்னா ஆஸ்பத்திரி தான் கூட்டிகிட்டு போகணும், அதை நான் பார்த்துக்கிறேன், இந்தா புடி அப்படின்னு சொல்லி பாட்டி கையில் காசை வைக்க அவன் பேசுனதை விட அதிகமாக இருக்குது. பாட்டி உடனே அவனை பார்த்து, கண்ணு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், இப்போ அந்த பாட்டியை வலுக்கட்டாயமாக தள்ளி வெளியில் கதவை சாத்திக்கிட்டு அவன் உள்ளே வந்து குழந்தைய பார்க்கலான்ட்டு போகிறான். அதுக்குள்ளே சீதா, கண்ணா என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கண்ணா. சீதா சொல்கிற எந்த வார்த்தையும் கேட்காம மெல்ல தொட்டிலில் போய் எட்டி பார்த்தவன் அந்த குழந்தைய அந்த சாலிலிருந்து அப்படியே எடுக்கிறான். எடுக்கும் பொழுதுதான் தெரியுது அவனுக்கு குழந்தை பிறக்கும் பொழுதே அவனுக்கு இருக்கக்கூடிய குறையோட பிறந்திருக்குது. அது மட்டும் இல்லை, குழந்தையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. குழந்தையோட வயிறு ரொம்ப உப்பி போய் கால்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆக, நாம்பளாவது ஒரு 10-12 வயசுக்கு மேலே தான் இப்படி இருந்தோம், இந்த குழந்தை ஏன் பிறக்கும் போதே இப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தவன் டக்குன்னு சீதா பார்க்குறான். என்னடி இதெல்லாம், நான் சரியாக தானே மருந்து கொடுத்தேன், அப்படியே இப்படியாச்சு அப்படின்னு கேட்ட உடனே சீதா உசுறு போயிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவ சொன்ன ஒரே வார்த்தை, கண்ணா
உனக்கு எத்தனை வாட்டி குழந்தை பிறந்தாலும் இப்படிதான் குழந்தை பிறக்கும். உன்னால ஒரு நார்மலான குழந்தைய பெத்துக்க முடியாது கண்ணா. நீ என் வாழ்க்கையை அழிச்ச மாதிரி அந்த குழந்தையோட வாழ்க்கையை அழிச்சிடாத. தயவு செஞ்சு அந்த குழந்தைய எங்க அம்மாட்ட கொடுத்துரு. உன்னால ஒரு நார்மலான குழந்தைய பெத்துக்க முடியாது கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே சீதா கண்ணு சொருகி அங்கேயே இறந்து போயிடுறா. இறக்கும் பொழுது உடல்ல இருந்து ரொம்ப மோசமான வாடையில ஒரு தண்ணி வர அதை கூட கண்டுக்காதவன் அந்த குழந்தையே ஒத்து பார்த்துட்டு இருக்கிறான். அன்னைக்கு நைட்டு சீதாவுக்கு அங்கேயே ஒரு குழியை தோண்டி அவளை புதைக்கிறான். கூடவே ஒரு சின்ன குழியும் தோண்டி அந்த குழந்தையும் அங்கேயே வைக்கிறான். சீதா சொன்ன ஒரு வார்த்தை, கண்ணா உன்னால் நார்மலாக ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது, உன்னால் எப்போவுமே பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை என்னமோ கண்ணனோட மனசுக்குள்ள ஆழமாக பதிய ஆரம்பிக்குது. அது நாள் போக்கில் வெறியாக மாற ஆரம்பிக்குது. கண்ணனுக்கு இந்த விஷயம் மனசுக்குள்ள ஊடுருவி உறுத்திக்கிட்டே இருக்க அவனோட மனசுக்குள்ள வந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஏன் நம்மளால ஒரு நல்ல குழந்தைய கொடுக்க முடியாதா என்ன? நம்மளால இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்க முடியும், கொடுத்து காட்டுவோம் அப்படின்னு அவன் எடுத்த தப்பான முடிவு அவனுக்கே பெரிய ஆபத்தா போய் முடிய போகுது.